உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். என்னங்க என்கிட்ட இவ்வளோ குறை இருக்குது, இதெல்லாம் வச்சு எப்படி வாழ்கிறது அப்படின்னு கவலைப்படுறீங்களா? யார் அந்த குறைவோடு உங்களை வாழ சொல்கிறது? நம்ம இயேசு எவ்வளவு நிறைவுள்ளவர், அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களை நிறைப்பாருங்க. சொல்கிற மாதிரி என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க, உருப்படியாக ஒன்றுமே இல்லை. ஒரு ஓட்ட வண்டி, ஒரு வாடகை வீடு, ஒரு சின்ன ப்ரைவேட் ஜாப் தான், சாதாரண தொழில் தாங்க. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உருப்படியாக நான் எதுவுமே வச்சுக்கலான்றீங்களா? விட்டுருங்க. நம்மக்கிட்டே எவ்வளவோ குறை இருக்குதுங்க, விட்டுருங்க. இத்தனை குறையோடு இத்தனை நாள் வாழ்ந்துட்டீங்க. ஆனால் இயேசுன்னு ஒருத்தரை வச்சுருக்கீங்களே, எதுக்கு வச்சுருக்கீங்க? சும்மாவே வச்சுப்பீங்களா இயேசுவை? எதுக்காக இயேசு உங்கள் கூட இருக்காரு? அவர் தான் நிறைப்பவராச்சே, எதுக்கு சும்மாவே வச்சுப்பீங்களா? அவர்கிட்ட கேட்டு வாங்குங்க. எவ்வளோ எல்லாமே செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவருங்க அவர். எதுக்கு சும்மாவே உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்க இயேசுவை? நம்ம தான் குறை உள்ளவங்க, ஆனால் இயேசு குறை இல்லாதவராச்சே. கேளுங்க கேளுங்க, அவர் நிறைப்பார், உங்கள் வாழ்க்கையை நிறைப்பார். நல்லா கூப்பிடுங்க. அவர் எல்லாவற்றும் நிறைக்கும் அவர் அளவுக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குது. சரிங்களாங்க? ஒரு ஏழை விதவை, அவகிட்ட கடனை அடைக்கிறதுக்கு பணம் இல்லை, வருமானம் பற்றாக்குறை. அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும் போதே கடன் வாங்கி வச்சுருந்தாரு. அதுக்கு மேலே யார் கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அவகிட்ட எலிசா தீர்க்கதரிசி கேட்குறாங்க பாருங்களேன், 2 ராஜாக்கள் 4:2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். என்கிட்ட ஒன்றுமே இல்லை தீர்க்கதரிசியே, நான் என்ன பண்ணுறது? சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, பாவம் இல்லை, ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும் தான் வச்சுருந்தா. ஆனால் நம்ம தேவன் அந்த விதவை மாதிரி ஏழையாங்க. நம்ம இயேசு என்ன ஏழையா? நம்ம இயேசுவால் எதுவும் செய்ய முடியாதாங்க? கூட இருக்கிறவரை நீங்கள் பாருங்கள். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? நம்ம தேவன் பெருக வைப்பார், உன்னுடைய கடனை அடைச்சிடுவார்னு அனுப்பி விட்டுட்டான். அந்த எண்ணெய் பெருகிச்சு. சரிங்களா? வீட்டில் உள்ள குறைகளே பார்க்காதீங்க, கூட ஒருத்தரை வச்சுருக்கீங்கங்க. இயேசுவை எதுக்கு வச்சுருக்கீங்க கூட? அவர்கிட்ட கூப்பிடுங்க, அவர் எல்லாவற்றும் நிரப்புவார். அந்த விதவை, ஏழை விதவை போய் கேட்கும் போது தேவன் என்ன பண்ணார்? நிறைத்தார். அவளுக்கு ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தார். அவளுடைய கடன்காரங்க கிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்துட்டாரு, அடுத்த நாளே கொடுத்துட்டாரு. கடன் எல்லாமே அடைச்சா ஒரே நாளில். நம்ம தேவன் எல்லாவற்றும் நிரப்புவார். நம்ம வாழ்க்கை குறை உள்ளதாக இருக்கலாம், ஆனால் இயேசு குறை உள்ளவர் அல்ல. அவருக்கு எக்கச்சக்க அற்புதங்கள் செய்யும் சக்தி இருக்குது, அதிசயங்கள் செய்யும் சக்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுவும் நீங்களாம் அவருடைய பிள்ளைங்க. நல்லாவே கேளுங்க, உரிமை எடுத்து கேளுங்க, உங்களை நிரப்புவார். எல்லாமே உங்களுக்கு நிரப்பப்படும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.